ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி. இந்த ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. 2 கப்பு அளவு நைலான் ஜவ்வரிசியை முதல் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நைலான் ஜவ்வரிசி இருந்ததுன்னா நமக்கு நல்ல உதிரி உதிரியா கிடைக்கும். மாவு ஜவ்வரிசி இந்த ரெசிபிக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்காது. இப்போ நல்லா கிளீன் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சது மறுநாள் காலையில் டபுள் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு நைலான் ஜவ்வரிசியா இருந்ததுன்னா உதிரி உதிரியா இருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வடிச்சதுக்கு அப்புறமா இதுல அரிசி மாவு நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளவுக்கு மாவு போடணும்னா நீங்க மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அந்த இடத்துல ஈரப்பதமே இல்லாம இருக்கும். அந்த அளவு வரைக்கும் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ அதுவும் சேர்த்துக்கலாம். கலர் கலரா இருக்கும். நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் நம்ம செஞ்சுக்கலாம். கலர் வேண்டாம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு நான் ஸ்ட்ரைட்டாவே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டுல நல்லா துணி வச்சு தண்ணி வச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். பசங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வித்தியாசமா இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நல்லா மூடி வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்ச எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. நமக்கு பாருங்க நல்லா முத்து முத்தா அவ்வளோ அழகா இருக்கும். இதை ஒரு இலையில மாத்திக்கலாம். மாத்திட்டு இது கூடவே நெய் வச்சு தேங்காய் துருவல் வச்சு நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் நமக்கு எது பிடிக்குதோ இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.